கட்டி புடிச்சு ஓட்டு கேட்டீங்க, கொந்தளிச்ச சீரியல் நடிகை ரவீனா. சின்னத்திரை நடிகர் சங்கத்தோட தலைவரா இருந்த சிவன் ஸ்ரீனிவாசனும், பொதுச் செயலாளரா இருந்த போஷ் வெங்கட்டோட பதவிக்காலமும் முடிவடைஞ்சத தொடர்ந்து, சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கான தேர்தல் நடந்துட்டு வருது. இதுல வாக்களிக்கக்கூடிய உரிமை பறிக்கப்பட்டதா நடிகை ரவீனா வேதனையோட சொல்லியிருக்காங்க. சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கான தேர்தல் பணி கடந்த சில மாசமாவே நடந்துட்டு வருது. இதுல போன 22ஆம் தேதியிலிருந்து வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு பிரச்சாரமும் செய்யப்பட்டுச்சு. இதுல சிவன் சீனிவாசன் தலைமையிலான வசந்தம் அணி, நடிகர் தினேஷ் தலைமையிலான உழைக்கும் கரங்கள் அணி, நடிகர் பரத் தலைமையிலான சின்னத்திரை வெற்றி அணி அப்படின்னு 3 அணிகள் களத்துல குதிச்சிருக்கு. விருகம்பாக்கத்துல சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தல் விறுவிறுப்பா நடந்துட்டு வந்துச்சு. நடிகர், நடிகைகள் வாக்களிச்சுட்டு வந்த நிலையில, நடிகை ரவீனாவுக்கு வாக்குரிமை பறிக்கப்பட்டதா வேதனையோட செய்தியாளர்கள் கிட்ட சொன்னாங்க. "நான் சீரியல்ல நடிக்கக்கூடாது அப்படின்னு ரெட் கார்டு குடுத்திருக்காங்க. எதுக்காக எனக்கு ரெட் கார்டு குடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நாம பேச வேணாம். ஏன்னா, அத பத்தி பேசுனா அது பெரிய கதையா இருக்கும். இப்போ எனக்கு ஏன் ஓட்டு உரிமை பறிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பத்தி மட்டும் தான் இப்ப நான் பேசுறேன். எனக்கு ரெட் கார்டு குடுத்து 1 வருஷத்துக்கு எந்த சீரியல்லயும் நடிக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது தொழில் ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறதால நானும் அத ஏத்துக்கிட்டேன். இருந்தாலும் எனக்கு ரெட் கார்டு குடுத்தத ஏத்துக்க முடியல. இதனால என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு தீர்வு கிடைக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் நானும் ஒரு கமிட்டி உறுப்பினரா தேர்தல்ல நிக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆனா ரெட் கார்டு குடுத்திருக்கிறதால கமிட்டி மெம்பரா நிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அத தொடர்ந்து நான் பைலாவ பார்த்தப்போ, வழக்கு இருக்கும்போது தேர்தல்ல நிக்க முடியாது அப்படின்னு தான் இருந்துச்சு. வேறு சில பைலாவ பார்த்தப்போ, நிக்கலாம் அப்படின்னும் சொன்னாங்க. இருந்தாலும் இவங்க நிக்க வேணாம் அப்படின்னு சொன்னதால, நான் கமிட்டி உறுப்பினரா தேர்தல்ல நிக்கல. தேர்தல் நடக்கிறதால ஓட்டு போடுறதுக்காக வந்தேன். ஆனா ரெட் கார்டு குடுத்திருக்கிறதால நான் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெட் கார்டு அப்படிங்கிறது தொழில் ரீதியா கொடுக்கப்பட்ட தடை தானே தவிர, அது எப்படி என்னுடைய ஓட்டு உரிமைய அவங்க பறிக்க முடியும்? இத செஞ்சது யாரு அப்படின்னு விசாரிச்சப்போ, பரத் அண்ணா டீம்ல இருக்கக்கூடிய தேவானந்த், நான் தான் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு அப்ஜெக்ஷன் தெரிவிச்சு கடிதம் குடுத்திருக்காரு. ஆனா அவரு என்ன பார்த்தப்போ, என்ன கட்டிப்பிடிச்சு எங்க அணிக்கு ஓட்டு போட்டுடு அப்படின்னு சொன்னாரு. எனக்கு எப்படி எதிரா அப்ஜெக்ஷன் லெட்டர் குடுத்தாரு அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க.